இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. இந்த வசனம் அன்னாள் வாழ்க்கையிலிருந்து வருகிறது. அன்னாள் பல ஆண்டுகள் குழந்தையில்லாமல் துன்பப்பட்டாள். அவள் கண்ணீரோடு இருக்கையில் ஒரு நாள் அவள் மனம் கசந்து ஜெபித்தாள். கர்த்தாவே, எனக்கு ஒரு மகன் கொடுத்தால் நான் அவனை உமக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று. கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். அவளுக்கு சாமுவேல் என்ற மகன் பிறந்தான். அந்த நேரத்தில் அவளுடைய கணவர் சொன்ன வார்த்தைதான் இது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்களில் வெகு நாள் காத்திருக்கிறோம். கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். பதில் கிடைக்காத மாதிரி தோன்றும். ஆனா தேவன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் வீணாகாது. அவர் வாக்குத்தத்தம் தாமதமாகலாம், ஆனால் தவறாது. இன்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? அதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் நினைக்கலாம், இது நடக்குமா? என் ஜெபம் கேட்கப்பட்டதா? ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்னைக்குமே மறக்காதீங்க. தினமும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்னாள் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நெடுநாள் குழந்தையில்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் கர்த்தர் அவள் கூப்பிடலை கேட்டு மனமிறங்கினார். காத்திருக்கும் உங்களுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். இன்று முதல் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள், ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், காத்திருப்பதை குறித்து சோர்ந்து போகாதீர்கள். ஏனெனில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.